ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜபா ஸ்டேரின். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கிரவுண்டில் பொருட்காட்சி போட்டிருக்காங்க. அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த பொருட்காட்சி வந்து இந்த சண்டே மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கிடையாது. பெரியவங்களுக்கு டிக்கெட் 70 ரூபா, சின்ன பசங்களுக்கு 50 ரூபா. ஃபஸ்ட் போனதும் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனோம். வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் போனோம். மேலேருந்து பார்க்குறதுக்கு அந்த லைட் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. சின்ன பசங்களுக்கு தான் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லா டிக்கெட்டுமே 50 ரூபா இல்லை 70, 80 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சைடில் ஃபுல்லாக கம்பு கட்டி வச்சுருப்பாங்க. அதனால நேராக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நேராக போயிட்டே இருந்தால் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க 3D எஃபெக்டில். மோட்டு, அப்புறமா ஹங்க்கு, ஸ்பைடர்மேன், கிறிஸ்மஸ் தாத்தா, அப்படி நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. இது சிங்கப்பூரில் சைனா டவுனில் இருக்கிற டவர் மாதிரி இருந்தது. அப்புறம் சிங்கப்பூரில் இருக்கிற நிறையா இது வச்சுருந்தாங்க. யூனிவர்சல் அப்படி நிறைய வச்சுருந்தாங்க. சைடில் பிக்சர்ஸ்லாம் நிறைய இருந்தது. அன்னை தெரசா, அப்புறமா க்ரோக்கடைல், அப்படி கழுகு எல்லாமே நிறைய இருந்துச்சு. எல்லாத்துமே பக்கத்தில் நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த மூன் பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்க சூப்பராக இருந்தது. அதுலேருந்து வெளியே வந்தால் நிறையா பொருள்கள் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா. அப்படி ஒரு 2 ஷாப் போட்டிருந்தாங்க. நாங்கள் போகும்போது ஒரு அண்ணா விஆர் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அவங்கள நிறையா ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். அந்தளவுக்கு இல்லை. அதனால எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன். எல்லோரும் ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த அண்ணா வந்து நின்ன இடத்துலேயே நின்ன மாதிரி தான் இருந்தது. அதனால சரி நல்லா இருக்காது அப்படின்ட்டு நாங்கள் அடுத்தது பார்த்து போயிட்டோம். அடுத்தது நாங்கள் பலூன் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் 50 ரூபான்னு வாங்கினோம். 50 ரூபாய்க்கு 6 புல்லட் தராங்க. என் தம்பிக்கு ஃபஸ்ட்டு 2 ட்ரை பண்ணான். அதில் 1 ஷூட் பண்ணல, அடுத்தது ஷூட் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணாங்க. அவங்களும் அதே மாதிரி ஒன்றுமே ஷூட் பண்ணல. அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணேன். அந்த அண்ணா வந்து அழகாக 2 புல்லட் போட்டு கொடுத்தாங்க. குட்டி குட்டியாக தான் இருக்குது, எப்படி தான் போடுறாங்கன்னு தெரியல. அப்புறமா நான் ட்ரை பண்ணும்போது அதே மாதிரி 1 போடலை, 1 போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்து 6 பால் கொடுத்துருவாங்க. நம்ம அதை போடணும். அதில் என்ன நம்பர் வருதோ அதில் இருக்கிற ப்ரைஸ் நமக்கு கொடுப்பாங்க. என்னோடய தம்பி போட்டுகிட்டு இருந்தான். ஃபுல்லாக 2ல் தான் போட்டுகிட்டே இருந்தான். மொத்த டோட்டல் வந்து 18 வந்தது. அதனால அங்கே 18ல் இருக்கிற ஒரு பேஸ்கெட் கொடுத்தாங்க எங்களுக்கு. இந்த டிக்கெட்டும் 50 ரூபா தான். ஆனால் அந்த 50 ரூபாய்க்கு அது ஒர்த் இல்லை. கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலாம், அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஃபைனலாக நம்ம வந்து சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. சரி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா சோளப்பொரி, பாவ் பாஜி, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, டெல்லி அப்பளம், அப்புறம் ஐஸ்கிரீம், குல்கி சர்பத், ஜிகர்தண்டா இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் சில்ட்ரன்ஸ் விளாடுறதுக்கு கொஞ்சம் இருந்தது.
நாங்கள் வந்து ஒரு பாவ் பாஜி வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம். எங்கே போனாலுமே பாவ் பாஜி வாங்குவோம். என்னோடய ஃபேவரட் பாவ் பாஜி. இது வந்து 80 ரூபா. 80 ரூபாய்க்கு 3 பன் கொடுத்தாங்க. அப்புறமா 2 ஜிகர்தண்டா வாங்கினோம். ஒரு ஜிகர்தண்டா வந்து 70 ரூபா. சரி எல்லாம் வாங்கிட்டோம், போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சேருக்கு போனால் எல்லா சேரும் உடஞ்சிருக்கு. இதுலேயே ஹைலைட் என்னென்னா அந்த உடஞ்ச சேரை கூட அவங்க கெட்டி வச்சுருக்காங்க, யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பனி உலகம் போட்டிருந்து. சரி பனி உலகம்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த மாதிரி நல்லாயிருக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் நாங்கள் போன நேரம் பனி உலகத்தில் எதுவுமே இல்லை, வெறும் பனி உலகங்கிற போர்டு மட்டும்தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஸ்டோர் ரூம் மாதிரி எல்லா குப்பையும் உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க, உள்ளே ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறமா மரண கிணறு போகலான்னு பார்த்தோம். அங்கேயும் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது. மரண கிணறுனா சும்மா ஒருத்தவங்க சர்க்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இதை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில் ஒரு அண்ணா வந்து கிட்ஸுக்கானது ஏதோ வச்சுட்டு இருந்தாங்க, அதை போய் என் தம்பி வாங்கலான்னு பார்த்தான். அப்புறம் சும்மா அப்படி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எதுவுமே வாங்குற மாதிரி இல்லை. அப்புறம் அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். பாய் பாய். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.